பிரைஸ் தி லார்ட். 15th of June. இன்னைக்கு இப்போ நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அசட்டை பண்ணுகிறாயோ. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவர்களின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோன்னு சொல்லி ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட தயவாவே நடந்து கொள்ளலை அப்படின்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு இருப்போமா அப்படிங்கிறதே ஒரு கொஷின் மார்க் தான். இல்லை, அவருடைய தயவு இல்லைன்னா நம்ம இல்லை, அவருடைய பொறுமை, நீடிய சாந்தம், அவருடைய அன்பு இதெல்லாமே இல்லை அப்படின்னா நிச்சயமாகவே நம்ம பண்ண எல்லா தப்புக்கும் இன்றைக்கு நம்ம உயிரோடு இருப்போமான்னு கூட நமக்கு தெரியாது. அவருடைய தயவையும் அவருடைய சாந்தத்தையும் நம்ம ரொம்பவே கிராண்டடாக எடுத்துகிட்டு இருக்கிறோம்ல, ஒரு பாவத்தை துணிகரமாக செஞ்சிடறோம். ஏன்னா அவர் எவ்வளோ மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார்ல, நம்ம எவ்வளோ தான் தப்பு செஞ்சாலும் சரி, நம்ம ஒரு நிமிஷம் அவர்கிட்ட போய் நம்ம மனசார கண்ணீர் விட்டு அழுது அன்றே நம்ம மன்னிச்சிருங்கன்னு கேட்டால் நிச்சயமாகவே அவர் அடுத்த செகண்டே உங்களை மன்னிப்பார். ஸோ அதனால தான் நம்ம அவரோட அன்பை ரொம்பவே கிராண்டடாக எடுத்துக்கிறோம். இல்லை, ஏசப்பா மன்னிச்சிருவார் அப்படின்னு துணிகரமாக அந்த பாவங்களை செய்கிறோம். ஸோ அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ குணப்படும்படி நம்மளோட கேரக்டரை ஷேப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் அவ்வளோ தயவு, அவ்வளோ இரக்கமாக நம்மக்கிட்ட நடந்து கொள்கிறாரே தவிர அவரால் எதுவும் செய்ய முடியாமல் இல்லை. ஸோ நாம் பண்ணுற பாவங்களுக்கு ஆண்டவர் உடனே தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம எத்தனை பேர் இன்றைக்கி இருப்போம்னு நினச்சி பாருங்கள். அதனால ஆண்டவருடைய தயவு, அவருடைய சாந்த குணத்தையும் அவருடைய பொறுமையும் நம்ம என்றைக்குமே சோதிச்சு பார்த்துடவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் மன்னிப்பார் நம்ம அநேக காரியங்களை தப்பாக செஞ்சுட்டே போகக்கூடாது. என்ன மாதிரியான காரியங்கள் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த பலனை தான் ஆண்டவர் கண்டிப்பாகவே நமக்கு கொடுப்பார். ஸோ என்றைக்குமே அவருடைய தயவையோ பொறுமையோ நீடிய சாந்தத்தையும் நம்ம அசட்டை பண்ணவே கூடாத ஒரு பர்சனாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஜெபிச்சுக்குவோம். ஸோ இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாவ் a blessed day. God bless you.